ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே டாக்ஸ். நான் உங்கள் ரூபன். நம்மளாம் நிறைய பேர் நைட் அண்ட் டே கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணி, பசங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வரல அப்படின்னு நினைக்கும் போது அது நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு? ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு டிம்பர் மர்ச்சன்ட் இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு நல்ல பலசாலி ஒருத்தன் போயிட்டு வேலை கேட்டான். அவன் வேலை கேட்டதுக்கு அந்த டிம்பர் மர்ச்சன்ட், ஓகே நீ நாளையிலேருந்து வேலைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவனுமே சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு, வேலை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வேலைக்கு போகிறான். அந்த கடைக்காரர் அவனுக்கு எங்கே மரம் வெட்டணும் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. இவனும் அதுக்கேற்ற மாதிரி மரம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். இவன் தான் ரொம்ப பலசாலியாச்சு. ஸோ நாளே ஒரு 18 மரங்கள் வெட்டி எடுத்துகிட்டு வரான். இவனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அந்த கடைக்காரரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. பரவாயில்லையே, இத்தனை மரங்கள் வெட்டி நீ எடுத்துகிட்டு வந்திருக்கே அப்படின்ட்டு. 2வது நாளும் அவன் திருப்பி வேலைக்கு போகிறான். முழு எஃபர்ட்டை போட்டு வேலை செய்கிறான். ஆனால் அவனால் 12 மரம் தான் வெட்ட முடிஞ்சுது. அவனுக்கு ஒன்றும் புரியலை. சரி நீ வீட்டுக்கு போய்ட்றான். மறுநாள் வரான், அதே ஃபுல் எஃபர்ட்டை போடுறான். அன்றைக்கி 8 மரம் தான் வெட்ட முடிஞ்சுது அவனால். இப்படியே ஒரு நாள் போக போக அவனுடைய வெட்டக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கையும் கம்மியாகிக்கிட்டே போச்சு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. நான் ஃபுல் எஃபர்ட் தான் போடுறேன், டெய்லி என்ன எஃபர்ட் போடுறேன்னா அதை விட அதிகமாக தான் நான் போட்டு மரங்களை வெட்டுறேன், ஆனால் என்னால் ஏன் மரம் வெட்ட முடியல அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு தான் நான் இந்த மரத்தை வெட்டுறேன், பட் போக போக என்னால் மரம் வெட்ட முடியல அப்படின்ட்டு குழம்பி போயிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்காரர், when did you sharp your axe? அதுக்கு அந்த கடைக்காரர், when did you sharpen your axe? அதாவது உன்னோட கோடாரியை நீ எப்போ கூர்மைப்படுத்தின அப்படின்னு கேட்குறாரு. இவன் உடனே, எனக்கு அதுக்கு எல்லாமே டைமே இல்லை, நான் மரம் வெட்டுறதுலேயே ரொம்ப பிஸியாக இருந்தேன், அதனால் எனக்கு என்னோட கோடாரியை கூர்மைப்படுத்துறதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த மரம் வெட்டுறவர் சிரிச்சுட்டு விட்டுடுறாரு. இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சில நேரங்களில் நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிறது இல்லை. அப்படி நம்ம ஒதுக்காததுனால நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்களை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசெட் நம்மளோட மூளை. அதே மாதிரி நம்மளுடைய மூளையில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான 100% ரிட்டர்ன் இருக்குது. நம்ம ஏமாறவே மாட்டோம், ரிட்டர்ன்ஸ் வருமா வராதா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி, உங்களுக்காக நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேணுன்றதை கற்றுக்கோங்க. சில விஷயங்களை உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஏமாற்றம்ன்றது இருக்காது. நீங்கள் நினச்சதை நீங்கள் சாதிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலையை விட அடுத்து ஒரு சின்ன ஸ்டெப்பு என்ன வேலை இருக்குது, அதுக்கு நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலையோடையே அதையும் கூட சேர்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்குன்ற டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இது ஒரு கதையாக மட்டும் நீங்கள் பார்க்காம, இது நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதே போல் நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காக இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை, ரொம்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை சேர்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another video. Bye.